வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, லக்னத்தின் வலிமை, லக்னாதிபதி வலிமை, பெரும் நிலைகள் பற்றி பார்க்கலாங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் மிக மிக முக்கியம் லக்னம், லக்னாதிபதியானவங்க. இந்த லக்னம், லக்னாதிபதி வலுப்பெறக்கூடிய நிலைகள் எப்படியெல்லாம் இருந்தால் அது வலுவாக இருக்கும் அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ முக்கியமாக பாருங்க, ஒருவருடைய வலிமை எப்படி இருக்கு, அந்த ஜாதகர் எந்த மாதிரி ஆற்றல் தன்மையா இருக்காரு, எதிர்த்து போராடக்கூடிய தைரியம் இருக்கா, ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் அதில் சமாளிச்சுட்டு வரக்கூடிய தைரியம் இருக்கா, இந்த மாதிரிலாம் என்ன மாதிரி வலுவா இருக்காருன்னு பார்க்கக்கூடிய அமைப்பே அந்த ஜாதகருக்கு அந்த லக்னமும் லக்னாதிபதி தாங்க. இவங்க இந்த லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருந்தாலே போதுங்க, அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சு வெளியே வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம ஜோதிட ரீதியாக. இப்போ பொதுவாக பாருங்க, ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, சனி பகவான் தரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது ஏழரை சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, கண்டக சனியாக இருந்தாலும், அர்த்தாஷ்ட சனி, இந்த மாதிரி எத்தனையோ விதமான சனி பயிற்சி ஆகுது இல்லைங்களா. சனி அவங்களுக்கு கோச்சாரத்தில் பிடிக்குது இல்லைங்களா. அது மூலயமா வரக்கூடிய பாதிப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் யாரு? கர்மக்காரகன். அவங்க செய்த பாவ புண்ணிய பொறுத்தே இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு நல்லதும் கெட்டதும் அந்த காலகட்டங்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால பிரச்சனைகள் வந்தாலும் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அதை எல்லாம் சமாளிச்சுட்டு வெளியே வர்றதே யாரு? அந்த ஜாதகருடைய லக்னமும் லக்னாதிபதி வலு பொறுத்து தாங்க. அவங்களுக்கு பாருங்க, இந்த மாதிரி பிரச்சனை வரும் காலங்களில் லக்னமும் லக்னாதிபதியும் நல்ல வலுவாக இருந்தா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், மெயினா பாருங்க, சனி பகவான் பொறுத்த வரைக்கும் கர்மக்காரகன் இல்லைங்களா. தொழிலில் பிரச்சனைகள் கொடுப்பாங்க, குடும்பத்தில் பிரச்சனை கொடுப்பாங்க, வெளிவட்டாரத்தில் மரியாதை கௌரவ குறைபாடு, இந்த மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்பு. இந்த மாதிரி தான் அந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவான் பிரச்சனை தருவார் இல்லைங்களா. அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுட்டு வரணும் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி மெயினாக இருக்கணுங்க, வலுவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களால சமாளிச்சுட்டு வர முடியும். சரிங்களா. அது மட்டும் இல்லைங்க, நடப்பு தசாபுக்திகளிலும் வரக்கூடிய பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் சமாளிக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி தாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த ஜாதகர் வெளியே வரணும் இல்லைங்களா. அந்த பிரச்சனை தெரியாம அளவுக்கு வெளியே நல்லா இருக்கணும் இல்லைங்களா. அதுக்கு லக்னம் லக்னாதிபதி மெயினா முக்கியங்க. ஒரு சிலரை நம்ம பார்த்துருப்போம், என்ன அப்படின்னா எவ்வளவோ பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் கடந்து வந்திருப்பாங்க. அடுத்த வரக்கூடிய திசைகளில் அவங்களுக்கு அதோட பிரச்சனை தன்மையே அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு மேலே வளர்ந்து வந்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தா என்ன நினைப்போம், இந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்மளுக்கு வந்திருந்தா நம்மளால சமாளித்து இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அந்த மனுஷன் பார்ப்பா எவ்வளோ பிரச்சனை சமாளித்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, ரொம்ப தைரியம் உடையவராக இருக்காங்க அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய லக்னம் லக்னாதிபதி தாங்க காரணம். சரி, இப்பேற்பட்ட லக்னம் லக்னாதிபதி எந்த நிலைமையில இருந்தா அவர் வலுவா இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இப்ப பிரச்சனை வந்தா சமாளிக்க கூட மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு யோக திசை நடக்குது, நல்லா யோகமான பலன் நடக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்துல எத்தனையோ வித யோகங்கள் இருந்தாலும் அந்த யோக காலங்கள் அந்த திசாநாதன் யோகத்தை தரக்கூடிய திசாநாதனுக்கு வாங்கி தருபவரே யாரு? திசாநாதன் கிட்ட இருந்து வாங்கி தருபவரே யாரு அப்படின்னா அவங்களுடைய லக்னம் தாங்க. அவங்களுக்கு லக்னாதிபதி லக்னம் வலுவாக இருக்கும் பட்சத்துல, அவங்களுடைய ஜாதகத்துல யோக திசைகள் நடக்கும் பட்சத்துல இன்னும் கூடுதலான பலன்கள் அதிகமா அவங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா. எவ்வளவோ யோகங்கள் இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருந்தாதான் அந்த யோகத்தை முழுமையா அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியும். சரிங்களா. அதுக்கும் முக்கியமா லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். சரி, இப்போ லக்னாதிபதி லக்னம் வலு பெறக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னு நான் விஷயத்துக்கு வரேன். ரொம்ப நான் அதிகமா பேசிட்டேன், இப்போ விஷயத்துக்கு வரேன். இப்போ லக்னம் லக்னாதிபதி வலுப்பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்தா, இப்போ லக்னாதிபதி வலுப்பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு, வலு சேர்க்கக்கூடிய அமைப்புங்க. லக்னாதிபதி லக்னத்திலே இருப்பது அப்படிங்கிறது மேன்மையான பலன்கள் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு. நல்ல வலுவான ஜாதகர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். லக்னத்தில் பாதிக்கப்படாம லக்னத்திலே லக்னாதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பே வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது லக்னாதிபதி பஞ்சமஸ்தானமான 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து இருப்பதும் வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு.
நல்ல பாரம்பரியமான குடும்பத்தில் அந்த ஜாதகர் பிறந்திருப்பாரு. நல்ல மனசு கொண்டவரா இருப்பாரு. அடுத்தவங்களும் தன்னை போல நினைக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க. யாருக்கும் கெடுதல் நினைக்காத குணாதிசயம் கொண்டவரா இருப்பாங்க. பூர்வீகம் சொத்துக்கள் ஓரளவு இருக்கும், அல்லது இவங்களுடைய காலத்திலேயே அந்த சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும். சரிங்களா? அடுத்தது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம். தந்தையுடைய ஆதரவு அதிகமா இருக்கும். தந்தையுடைய சொத்துக்கள் இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பாக்கியஸ்தானம் அப்படின்னு முன்ஜென்மம் செய்த பாக்கியம் எல்லாமே இந்த பிறவியில் அவங்க அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லக்னாதிபதி 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு மிகுந்த வலு சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ லக்னம் லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது, 5ஆம் இடத்தில் இருப்பது, 9ஆம் இடத்தில் இருப்பதெல்லாம் சிறப்பான அமைப்பு, வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா லக்னாதிபதி கேந்திரத்தில் இருப்பது. கேந்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய அமைப்புங்க. இப்ப கேந்திரத்தில் இருந்தாலும் கேந்திரத்தில் நட்பு ஸ்தானமாக, அதாவது அந்த ஸ்தான அதிபதி கேந்திர அதிபதி, இப்போ கேந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 4, 7, 10ஆம் இடம் வருது இல்லைங்களா? இந்த 4, 7, 10ஆம் இடங்கள் போய் லக்னாதிபதி இருந்தாலும் அந்த ஸ்தான அதிபதி லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக வரும் பட்சத்தில் நல்ல அமைப்பாக இருக்கும், நல்லா வலு சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. கேந்திர பலத்தோடு அந்த கேந்திர அதிபதியும் அந்த லக்னத்துக்கு நட்பு கிரகமாக வரும் பட்சத்தில் கூடுதலான வலிமை சேர்க்கக்கூடிய அமைப்பாகும். சரிங்களா? இப்போ கேந்திரத்தில் பகை வீடாக இருந்தால் கொஞ்சம் சங்கடங்கள் சமாளிச்சு வரக்கூடிய அமைப்பாகும். அதே நட்பு கிரகமாக வரும் பட்சத்தில் வலு அதிகமாக சேர்க்கக்கூடிய அமைப்பு. லக்னாதிபதி கேந்திரத்தில் இருப்பதும் வலு சேர்க்கக்கூடிய அமைப்பே ஆகும். சரிங்களா? இதெல்லாம் வலு சேர்க்கக்கூடிய அமைப்பாயிடுங்க லக்னாதிபதிக்கு. சரிங்களா? அடுத்தது லக்னாதிபதி அப்படிங்கிறது கேந்திர திருகோணஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. அடுத்தது உச்சம் பெறக்கூடிய வீடுல இருப்பதும் சிறப்பாகும். அடுத்தது லக்னாதிபதி 2 ஆதிபத்திய பெற்ற கிரகமாக வரும் பட்சத்துல அவர் இன்னொரு ஆதிபத்தியம் பெற்ற வீட்டிலும் ஆட்சி பெற்றிருப்பது மிக சிறப்பாகும். இதெல்லாம் நன்மை சேர்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது மெயினா பார்க்கணுங்க, லக்னாதிபதி எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரிங்க, அவங்க ஸ்தான அதிபதி நம்ம எந்த அளவுக்கு பார்க்குறோமோ லக்னாதிபதி நின்ற சாரநாதனையும் பார்க்கணும். அவர் வாங்கியிருக்க சாரம் என்ன, சார அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. சாரநாதனும் நல்ல அமைப்பில் இருக்கணுங்க. என்ன மாதிரி சாரம் பெற்றிருந்தா லக்னாதிபதிக்கு கூடுதலான நன்மை சேரும் அப்படின்னு எடுத்தா லக்னாதிபதி சுயசாரத்தில் இருப்பது மிக சிறப்பான அமைப்பு. அடுத்தது லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்யாதிபதியுடைய சாரத்தில் இருப்பதும் மிக சிறப்பான அமைப்பு. அடுத்தது லக்னாதிபதி கேந்திர அதிபதிகளுடைய சாரத்தில் இருப்பதும் மிக வலு சேர்க்கக்கூடிய அமைப்பாகும். அடுத்தது லக்னாதிபதி 2, 11ஆம் அதிபதிகளுடைய சாரத்தில் இருந்தாலும் மிக வலு சேர்க்கக்கூடிய அமைப்பாகுங்க. இவங்களுடைய சாரத்துல எல்லாம் லக்னாதிபதி நின்று இருந்தால் மிக வலுவாக இருக்காரு, நல்ல அமைப்புல இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ லக்னாதிபதி எந்த அளவுக்கு நம்ம பார்க்கறோமோ அதே அளவு லக்னத்தையும் பார்க்கணுங்க. லக்னத்தை எந்த மாதிரி அமைப்பு வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா லக்னாதிபதியே லக்னத்தை பார்ப்பது லக்னத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது குரு பார்வை லக்னத்தில் வருவதும் வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது லக்னத்தை 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ பார்வை இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் வலு சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. அதே போல அந்த இடத்துல 5ஆம் அதிபதியோ அல்லது 9ஆம் அதிபதியோ இருந்தாலும் கூடுதலான வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு. குரு லக்னத்தில் இருந்தாலும் திக்பல அமைப்பு அப்படிங்கிறதுனால குரு பகவானும் லக்னத்தில் இருப்பது வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இது எல்லாமே லக்னத்தை வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு. இப்போ லக்னம் பொறுத்த வரைக்கும் பாவர்களுடைய பார்வையில் இருக்கக்கூடாது. பாவர்களுடைய இடக்கல், அதாவது பாவருடைய 12ஆம் இடத்திலும் பாவரும், அடுத்தது 2ஆம் இடத்தில் பாவரும், இந்த மாதிரி பாவக்கத்திரி தோஷத்திலும் லக்னம் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி அமைப்புல இல்லாத அமைப்புல வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு. அல்லது சுபர்களுடைய பார்வை 12ஆம் இடத்துக்கோ 2ஆம் இடத்துக்கோ இருந்தாலும் சுபர்களுடைய பார்வை 2 இடத்துக்கும் விழுவதுனால உங்களுக்கு அந்த லக்னம் வலு சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் கூடுதலான அமைப்பு உண்டு. இப்போ லக்னத்தையே சுபர்கள் பார்க்கணும் இல்லை. சரிங்களா? லக்னத்துக்கு 12ஆம் இடத்துலயோ அல்லது லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலயோ 2 இடத்துலயும் சுபர்கள் அந்த லக்ன சுபர்களாக இருந்தாலும் சரிங்க,
குருவின் பார்வையாக இருந்தாலும் சரிங்க. இந்த 2 இடத்துக்கும் பார்வைகள் விழுது. இப்போ குருவின் பார்வை லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல விழுது. அடுத்தது அந்த லக்ன சுபர்களுடைய 5, 9ஆம் அதிபதிகளுடைய பார்வையோ 2ஆம் அதிபதியுடைய பார்வையோ இந்த மாதிரி 2ஆம் இடத்துக்கு விழக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் விழுது அப்படின்னா லக்னம் இதுவும் வலு சேர்க்கக்கூடிய அமைப்பாக ஆயிடுங்க. ஏன்னா எத்தனையோ விதத்துல வலு சேர்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அப்படின்னா இதுவும் ஒரு விதமான அமைப்பு. சரிங்களா? சுப கத்திரி யோக அமைப்புல பார்வை அமைப்புல அந்த லக்னம் இருக்கு, வலுவா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் அந்த லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கு அப்படின்னா அந்த லக்னம் சம்பந்தப்பட்ட திசைகள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டங்கள்ல அந்த ஜாதகருக்கு சிறப்பான யோக பலன்களை அதிகமாக கொடுக்குங்க. அதிகமான வசதி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஊருக்குள்ள மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து அதிகமாக சேரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த ஜாதகர் சமாளித்து வரக்கூடிய தைரியம், ஆற்றல் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலும் தைரியமும் ஒருத்தர் மெயினாக பார்க்கணும்னா லக்னாதிபதி. நான் சொல்லக்கூடிய அமைப்பிலானும் லக்னாதிபதி லக்னம் நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பாயிடுங்க. ஒருவருக்கு லக்னம் லக்னாதிபதி மெயினாக வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ லக்னம் லக்னாதிபதி வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் இருந்தாலே போதுங்க. அவங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பு உண்டு. பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் ஆற்றலும் அந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.